நாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் 29ஆம் பகுதி 11ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு ஒரு பலன் இல்லாத ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் உபத்திரம் நிறைந்த உலகத்தில் மக்கள் சிதறிக்கொண்டிருக்கிறார்கள். வாழக்கூட வழி தெரியாமல் சில மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட உணவு இல்லை, உடுத்துவதற்கு துணி அல்ல, உறங்குவதற்கு இடமில்லை என்று சொல்லி இன்றைக்கு மக்கள் சிதறிக்கொண்டு அவலப்பட்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட உலகத்துல, இப்படிப்பட்ட காலத்துல வாழ்கின்ற மக்களுக்கு, ஜனத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தனது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தனது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் செய்வதெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தை படைத்தார், அவர் நம்மை படைத்தார், அவர் நமக்காக யாவும் செய்வார், அவர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். சங்கீதம் 34:8 வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கர்த்தருக்கு காத்திருந்தால் நாம் நல்லவர் என்பதை, அவருடைய மகிமை எத்தனை வல்லமை என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். அவர் நமக்கு உதவி செய்வார். யார் மூலியமாக அது நம் தேவையை சந்திப்பார். நாம் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக யாவும் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம் இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நம் இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். சங்கீதம் 27:4 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள், அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அவை நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அவரை நாம் விசுவாசித்து வழிநடத்த வேண்டும். நாம் விசுவாசித்து அவருக்குள்ளே நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த இருதயத்துக்கு அவருக்குள் நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வந்து தங்குவதற்காக, ஆண்டவர் வந்து தங்குவதற்காக இந்த இருதயத்தில் நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் இடத்தை. நாம் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்துட்டா நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், நம்முடைய செய்கைகள் செழிப்பாக இருக்கும், நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் நமக்கு நன்மையானது செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம், உபத்திரவங்களை கண்டு பயப்பட வேண்டாம், சோதனைகளை கண்டு பயப்பட வேண்டாம், சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நமக்கு பலனாயிருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 41ஆம் பகுதி 10ஆம் வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆக நாம் செய்வதெல்லாம் நாம் பயப்படாமல் இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். என்ன தேவையோ தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நாம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உன்னதமான சத்தியம் இதுதான். கர்த்தர் தனது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தனது ஜனத்துக்கு சமாதானம் அள்ளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, பலன் என்றால் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பலன் என்பது சரீரத்துக்குரிய மாத்திரமல்ல, அது சிந்தனைக்குரியதாகவும் இருக்கிறது, அது செயல்களுக்குரியதாகவும் இருக்கிறது, அது கருசனைக்குரியதாகவும் இருக்கிறது, அது இரக்கத்துக்காகவும் இருக்கிறது. ஆகவே பலன் என்பது சரீரத்தை மாத்திரமல்ல, நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அது இடைப்பட வேண்டும். ஆகவே நாளை கர்த்தர் சொல்கிற காரியம் இதுதான். சரீரத்துக்கு பலன் வேண்டும்,
நம்முடைய சிந்தனைக்கு பலன் வேண்டும், நம்முடைய செய்கைக்கு பலன் வேண்டும், நம்முடைய முயற்சிக்கு பலன் வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் பலன் வேண்டும், மற்றவர்களை வழிநடத்துவதற்கும் பலன் வேண்டும். அவருடைய பலன் என்பது எத்தனை வகையாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் பயப்பட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா போதும், அவர் நன்மையினால் முடி சுட்டுவார். இதே போலதான் இன்றைக்கு இருக்கிற உபத்திரம் போலதான் அன்றைய காலத்துல எகிப்தில ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். யாராவது எங்களை காப்பாற்ற மாட்டார்களா? கடவுளை நோக்கி ஓலமிட்டார்கள், கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்தார்கள். எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம், நாங்கள் சிறைப்பட்டிருக்கிறோம், சாப்பிட உணவு இல்லை, பஞ்சத்தில் அடிமைப்பட்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வேதனை, அவைகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரல் விட்டார்கள். யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் பகுதி 7ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோசனைகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்பேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என் அன்பான தேவஜனமே, அதே போலதான் இந்த நாட்களிலும் இந்த 2020ஆம் ஆண்டிலும் ஆண்டவர் அவரை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அநேக மக்கள் கூக்குரலிட்டிருக்கிறார்கள், அநேக மக்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார்கள், தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்கள். ஆண்டவர் பார்த்து சீக்கிரத்தில் இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். இந்த கொரோனா வைரஸ் என்கிற வாதையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அதை எடுத்து போடுவார். தேவனால் மாத்திரம் கூடும், அது தேவனால் மாத்திரம் தான் கூடும். ஆகவே நாம் செய்வதில் ஒன்று, ஆண்டவரிடத்தில் நம்ம விண்ணப்பத்தை நாம் சரியாக வைக்க வேண்டும், தேவனுக்கு சரியாக தெரியப்படுத்த வேண்டும். அப்போது ஆண்டவர் நம்மளை அந்த இடத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். இன்றைக்கு அநேக மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் சிதறிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாடோடிகளாக அநேக மக்கள் நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த ஊருக்கு செல்வதற்கு கூட வாகனம் இல்லை, உணவு கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, பட்டினியும் பசியுமாய் அவர்கள் நடந்து கொண்டு போகிறார்கள். இன்றைய உபத்திரவம் மாற வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும், கர்த்தர் இந்த இருதயத்தில் வாசம் செய்ய வேண்டும், அவருக்கு இந்த இருதயத்தில் நாம் இடம் கொடுக்க வேண்டும். இயேசுவே எனக்குள் வாரும் என்று சொன்னார், ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார். அந்த இடங்களில் ஆண்டவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு உதவி செய்து உங்களை விடுதலை ஆக்குவார். எகிப்தில ஜனங்கள் கூப்பிட்டார்கள், அதை விண்ணப்பங்கள் அவருடைய தேவையை சொன்னார்கள். ஆண்டவரை மோசே என்கிற ஒரு மனிதனை அனுப்பி அந்த உபத்திரத்திலிருந்து அவரை விடுதலை ஆக்கும்படியாய் தேவன் கட்டளையிட்டார். அந்த உபத்திரத்தில் அந்த மக்களை விடுதலையாக்கி அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அடையும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரவிலும் பகலிலும் அவளை பாதுகாத்தார். இரவிலே ஆண்டவர் மேகஸ்தம்பமாய் பாதுகாத்தார், இரவிலே அக்கினிஸ்தமாய் பாதுகாத்தார், பகலிலே மேகஸ்தமாய் பாதுகாத்தார். அவளை அழகாய் வழிநடத்தினார். பாலும் தேனும் ஓடுகிற அழகான தேசத்தை கொடுத்தார். வானத்தில் இருக்கிற தூதர்கள் உண்ணுகின்ற அப்பத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். பரலோகத்தின் உணவாகிய மன்னாவை கொடுத்து ருசிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர் இந்த இருதயத்தில் தங்கிட்டார், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும், நம்முடைய உபத்திரங்கள் நீங்கி போயிடும், நம் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். நாம் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். இதுதான் ஆண்டவர் சொன்னார். உபாகமம் 34:7 சொல்கிறார். மோசே பாருங்க, மோசேவை குறித்து ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த மோசே ஒரு பலன் உள்ளவனை அனுப்பினார். ஒரு பலன் உள்ள மோசே ஒரு மனிதனை அனுப்பி அந்த மக்களை விடுதலையாக்கி அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தார். அந்த மோசே என்கிற மனிதன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தார், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார், தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ்ந்தார்.
கர்த்தருடைய வார்த்தைக்காகவே அவர் வாழ்ந்து முடித்தார். ஆகவே தேவன் அவருக்குள்ளே வாசமா இருந்தார். மோசே எதை செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். மோசே 120 வயதிலே அவர் மரிக்கும் தருவாயிலே கூட அவர்கள் கண்கள் இருளடையவில்லை. அவருடைய பார்வை அழகாக இருந்தது, கூர்மையாக இருந்தது, அது உண்மையுள்ளதாக இருந்தது, அது விசேஷமாக இருந்தது. அவருடைய 120 வயதிலும் அவருடைய பார்வை இருளடையவில்லை. அவருடைய சரீரத்தின் பலனும் குறைந்து போவதில்லை. ஏனென்றால் அவர் கர்த்தரை அவர் விசுவாசித்தார், அவர் கர்த்தரை நேசித்தார், அவர் கர்த்தரை விரும்பினார், கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அவர்தான் என்னை வழிநடத்த முடியும், அவர்தான் என்னை நடத்த முடியும் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். ஆகவே ஆண்டவர் அந்த மோசேவை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அந்த ஜனத்துக்கு பலத்தை கொடுத்தார், அந்த ஜனத்துக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், அந்த ஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். எனக்கு பிரியமானவர்களே, உபத்திரவை கண்டு பயப்படாதீர்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நமக்காக யாவும் செய்ய அவர் காத்திருக்கிறார். அவர் நன்மையான தருவார், அவர் நன்மையான தருவார். யோசுவா 14-11 வசனத்துல யோசுவா என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் அனுப்புகிறார். மோசே மரித்த பிறகு யோசுவா என்கிற ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் மீண்டும் அனுப்புகிறார். அந்த மக்களை வழிநடத்து யோசுவா நினைக்கிறார், எப்படி இந்த மக்களை வழிநடத்துவது, இந்த உபத்திரவம் நிறைந்த உலகத்துல எப்படி இந்த மக்களை வழிநடத்துவது, எப்படி இந்த மக்களுக்கு நாம் உதவி செய்வது, இவர்கள் எப்படி பாலும் தேர்ந்து ஓடுகிற ஒரு நல்ல தேசத்திலே கொண்டு போய் வைப்பது என்று சொல்லி அவர் பயந்து நடுக்கத்தோடு கூட இருக்கின்ற ஒரு சூழ்நிலை கர்த்தர் அந்த யோசுவாவை பலப்படுத்துகிறார். யோசுவா 1 வசனத்துல ஆண்டவரை யோசுவாவை குறித்து, நீ பயப்படாதே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் மோசோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த யோசுவாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் ஒருவனை எழுந்து நிற்க முடியாது, உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்து அந்த யோசுவாவுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார். வார்த்தையின் வழியாய் கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார், வார்த்தையின் வழியாய் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார், வார்த்தையின் வழியாய் மக்களை ஆசீர்வதிக்கிறார். என் கண்பான தேவஜனமே, தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும், தேவனுடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், தேவனுடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். நாம் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உன்னதமான தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய இருதயத்தில் வந்து வாசம் செய்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். அவர் நமக்காக யாவும் செய்து முடிக்கிற ஆண்டவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். மனிதர்கள் கதவை அடைக்கலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் கதவை அடைக்க மாட்டார். கதவை திறப்பார். அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிற ஆண்டவர் இயேசு மாத்திரமே. இந்த உலகத்துல மனுஷன் தான் உபத்திரத்தை ஏற்படுத்துகிறார். மனிதன் தான் இந்த உலகத்துல அநியாயம் அக்கிரமம் செய்கிறார். கர்த்தர் அந்த உபத்திரவம் எடுக்கப்படுகிறார், மனிதனுக்கு மனம் திரும்ப வழிவகுக்கிறார். அழகாய் சொல்லுகிறது மத்திய 4-17 வசனத்திலே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார். மத்திய 4:15-16-17 வசனங்களை நீ வாசித்தியானால் அங்கே இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி அவருடைய இருதயங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி மனம் திரும்புதலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவஜனமே, கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். இதுதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 29:17 வசனத்துல அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். நாம் கீழ்ப்படியும்.
ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படினோம். பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படினோம். உலகம் போன போக்கிலே வாழக்கூடாது, எண்ணம் போன போக்கிலே வாழக்கூடாது, எல்லாவற்றுக்கும் ஆசைப்படக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் கர்த்தருக்கு நாம் கொடுக்கணும். கர்த்தரை விண்ணப்பம் வைக்கணும். நம் தேவைகளை அவர் சந்திப்பார். பேராசைக்காரனுக்கு நஷ்டம். பேராசைப்படக்கூடாது. பெருமைக்காரனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அவை பேராசைக்கு இடம் கொடுக்காதீர்கள், பெருமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். தன்னை தாழ்த்துகிறவனுக்கு கர்த்தர் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பார். தன்னை தாழ்த்தினால் போதும், தேவன் அந்த இடத்துல உன்னை உயர்த்துவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவனே, நாம் செய்வதில் ஒன்று எடுத்தால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்கணும். நீங்க சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி என்ற புஸ்தகத்திலே ஏசாயா 40ஆம் பகுதி 29ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என் கண்பான தேவன், நீ சோர்ந்து போகாது. பலவீனத்தை கண்டு சோர்ந்து போகாது. கஷ்டத்தை கண்டு சோர்ந்து போகாது. உபத்திரத்தை கண்டு சோர்ந்து போகாதே. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை விடுதலையாக்குவார். அவர் உன்னை பலப்படுத்துவார். அவர் உனக்கு சகாயம் செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நீதி உள்ள தெய்வம். அவர் உண்மை உள்ள தெய்வம். அவரை நோக்கி கூப்பிட்டா நம் தேவைகள் சந்திக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவாக கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியணும். தேவனுடைய சத்தியம் இதுதான் சொல்லுது. இன்றைக்கு உபத்திரத்தின் நிலைமை பாருங்க, இந்த உலகத்தினுடைய நிலைமை பாருங்க. அரசாங்கத்தின் வழியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு சரியா இல்லை. ஒரே திட்டம், பொருளாதாரத்தில் ஏற்ற குறைவு ஏற்பட்டு விட்டது. என்ன செய்வது என்று தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஜனங்கள் எல்லாரும் பயத்தில் நடுங்கி இருக்கிறார்கள். எப்படி நம்முடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொள்வது, எப்படி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது, எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவது என்று சொல்லி இன்றைக்கு அநேக தாய் உள்ளங்கள், அநேக பெற்றோர்கள் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலத்துல நாம் செய்வது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கணும். தேவன் நமக்காக அவர் யாவும் செய்து முடிப்பார். கண்பான தேவஜனமே, அவர் நன்மையான செய்கிற தெய்வம். ஆகவே இப்போதும் இந்த உலகத்துக்கு அவர் தம்முடைய பலனை கொடுப்பார். கர்த்தருடைய பலனை தேவன் அவருடைய பலனை கொடுப்பார். பலன் அவரிடத்தில் தான் வாங்க முடியும். தேவன் பலனை எங்கே வாங்க முடியாது, கடவுளிடத்தில் மட்டும்தான் வாங்க முடியும். இயேசு கிறிஸ்து நமக்காக பலன் கொடுக்கிறவர். நமக்கு பாதுகாத்திற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நமக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுப்பதற்காக அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நமக்காக சரீரத்தை தானமாய் கொடுத்தார். நமக்காக ரத்தத்தை சிந்தினார். இந்த பூமியில உன்னதமான ஆண்டவர், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின்படியே வாழ்ந்து முடித்தார். அவர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உன் வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பை கட்டளையிடுவார். இந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பார். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் அவருடைய சத்தியத்தின்படி வாழணும். அவருக்கு பிரியமானது நாம் செய்யணும். என் கண்பான தேவ ஜனமே, எந்த சூழலிலும் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போகாதபடிக்கு கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே உபத்திரவங்களை கண்டு பயந்து விட்டா நம்ம வாழ்க்கையில நம்மை அறியாமலே பாவம் செய்துடுவோம். இன்னைக்கு அநேகம் பாவம் செய்யறாங்க. தெரிந்தும் தெரியாமல் செய்கிற பாவங்கள் கொஞ்சம் தான். தெரிந்தும் அநேக பாவத்தின் மத்தியில் தான், உபத்திரத்தின் மத்தியில் தான் பாவம் செய்கிறான். ஒரு மனிதனுக்கு பயம் வந்து விட்டா ஆட்டோமேட்டிக்கா அவன் பாவம் செய்ய அடிமையாகி விடுகிறான். இன்னைக்கு வாழ சாப்பிட வழி இல்லை என்றால் ஒரு நாள் 2 நாள் அவன் அமைதியா இருக்க முடியும். 3 அடுத்த நாட்களில் அவன் தன் ஜீவனை காத்துக்கொள்ள என்ன செய்ய முடியும்?
திருடுகிறான், பொய் சொல்லுகிறான், பாவம் செய்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட காலங்களிலும் நீ பயப்படாதே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உன் தேவை அவர் சந்திப்பார். யார் மூலியமா வேண்டுமானாலும் சந்திப்பார். ஆகவே கர்த்தர் நன்மையானது தருகிற தெய்வம். அவை பாவத்துக்கு அடிமையாகி நீ தேவையில்லாத கர்த்தருக்கு விரோதமாய் மாறாமல் பாவத்தை விட்டு விலக கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யாவும் செய்வார். எனக்கு அன்பான தேவஜனமே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் பகுதி 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வாக்கு கொடுக்கிறார். கொஞ்ச பலத்திலும் கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட்டதினாலும், கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்ததினாலும், கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசமாய் நிலைத்திருந்ததினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் வரும் வாசலை, என் திறந்த வாசலை உனக்கு திறப்பேன், என் ஆசீர்வாதமான வாசலை உனக்கு நான் திறப்பேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் உன் சந்ததிகளை வெறும் அனுபவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாசலை நான் திறந்து கொடுப்பேன். இதோ திறந்த வாசலை, பரலோகத்தின் ஆசீர்வாதமான வாசலை உனக்கு நான் திறந்து கொடுப்பேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. அது ஒரு கொள்ள நோயும் தொட முடியாது, அது ஒரு வாத நோயும் தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கட்டளையிடுவேன். ஆகவே அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை நம்பி காத்திரு, கர்த்தரை நம்பி காத்திரு. அவர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார், அவர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் நமக்கு பெரிய காரியம் செய்ய அவர் காத்திருக்கிறார். ஒன்றையும் குறித்து நாம் பயப்பட வேண்டாம், ஒன்றையும் குறித்து நாம கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி காத்திரு, உன் தேவையை சந்திப்பார். ஏன் பயம்? என்ன நடக்க போகிறது? நாம் மரித்தாலும் கர்த்தருக்காக தான் மரிக்க போகிறோம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்காக தான் பிழைக்கிறோம். ஏன் நமக்கு பயம்? ஆகவே கர்த்தருடைய சோதனை, உன்னுடைய தேவைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்து, உன் வேண்டுதனால தேவனுக்கு தெரியப்படுத்து. ஆண்டவனுக்கு நன்மையினால் முடிசூட்டுவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்து, ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்து, அவர் நன்மையானது செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, ரோமர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நான் பிழைத்தாலும் கர்த்தருக்காக பிழைக்கின்றேன், நான் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கின்றேன், பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவனாய் இருக்கின்றேன் என்று தேவன் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு பயம்? எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியப்படுத்து, முழங்கால நின்று தேவனுக்கு தெரியப்படுத்து, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனுஷன் ஆண்டவரை ஒரு மிகப்பெரிய வேலையை செய்து முடித்தார். தேவன் கொடுத்த வேலையை உன்னதமாய் செய்து முடித்தார். அநேக பிள்ளைகளை, ஆயிரம் பிள்ளைகளை, அநாத பிள்ளைகளை, தாய் தந்தை உறவுகள் இல்லாத பிள்ளைகளை, கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் சகாயராக இருந்தார். அந்த பிள்ளைகளுக்கு அவர் உதவிகரமாக இருந்தார். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தார். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தகப்பனாக இருந்தார் ஜார்ஜ் முல்லர். அவருக்கு அநேக தேவைகள் இருந்தது. அப்பதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் வேண்டும் போது தேவையெல்லாம் சந்தித்தார் என்று பல சாட்சிகளை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நீதிமான், அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஜார்ஜ் முல்லர் சொல்கிறார், உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்பது தேவனுக்கு சொல்லாதே, உன் தேவன் எவ்வளவு பெரியது என்பதை அந்த பிரச்சனை முன்னாடி சொல்லுகிறார். ஆகவே சின்ன சின்ன பிரச்சனைகள், உபத்திரங்களை கண்டு பயப்படாதே. நம்முடைய தேவன் பெரியவர், அவர் உலகத்தை ஜெயித்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த ஜார்ஜ் முல்லர் சொன்னார், உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று தேவனுக்கு முன்பாக சொல்லாதே, உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அந்த பிரச்சனைக்கு முன்பாக சொல்லு, அப்போதும் தேவையில்லாத சந்திக்கப்படும், கர்த்தர் நன்மையான செய்து முடிப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ ஜனமே,
கொஞ்சத்துல உண்மை இருந்தா ஆண்டவர் அநேக இடத்துல நம்மை ஆசீர்வாதமா வைப்பார். நமக்கு கொஞ்சத்துல உண்மை இருந்தா போதும், ஆண்டவர் பெரிய இடத்துல ஆசீர்வாதமா வைப்பார். வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதமா வைப்பார், அதிகாரியா வைப்பார். அநேக ஆசீர்வாதம் தேவன் கட்டளையிடுவார். அவர் நினைப்பதெல்லாம், அவர் பார்ப்பதெல்லாம் உண்மையை பார்க்கிறார். அந்த உண்மை இருந்தா நீ இருக்கிற தேசத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நீ வேலை செய்கிற ஸ்தலங்களில ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார். அவர் நன்மையினால் முடிசூட்டுவார். மத்தேயு புஸ்தகம் 25ஆம் பகுதி 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவரை ஆண்டவர் அங்கே அதிகாரியாய் வைக்கிறார். அவர் நினைக்கிறது அதான், அந்த விசுவாசம் உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கை உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படுகிறது உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதை நீ காத்துக்கொண்டால் கர்த்தர் உன்னையும் உங்களையும் பிள்ளைகளையும் அனைவரையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இந்த கொள்ள நோய் என்கிற பொல்லாத இந்த கொரோனா என்கிற வைரஸை உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலம் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை அன்றி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குகிறார், அற்புதம் நடத்துவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது முகநூலின் வழியாய் பார்க்கின்ற என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்தால் அவர் நன்மையானது செய்து முடிப்பார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் செய்வதெல்லாம் அவருக்கு காத்திருக்கணும், அவருக்கு கீழ்ப்படிக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் நம்மை அதிகாரிய வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்சத்துக்கு உண்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம், அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம், அவருடைய உன்னதமான திட்டத்தின்படி நாம் செய்து முடிப்போம். அவருடைய வருகையில அவரோடு கூட நாம் நிலைத்திருப்போம். இந்த சத்தியத்தின்படி கேட்ட இந்த சத்தியத்துக்கு நாம் செவி கொடுத்து இந்த வாழ்க்கையில ஒப்பு கொடுப்போம். இரவும் பகலிலும் கர்த்தரை நாம் துதிக்கணும். சங்கீதக்காரர் சொன்னார் 34ஆம் பகுதி 1ஆம் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வார்த்தையின்படி, அப்படிப்பட்ட ஒரு கிருபையின்படி தேவனுக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் பெரிய கதை செய்வார். பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்முடைய கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை நான் தேற்றுவேன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படியே சொல்லி கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, துதிகள் மத்தியில வாசம் செய்கிற உன்னதமான ஆண்டவரே, உலக ரட்சகரே, சர்வ சிருஷ்டிகரே, சமாதான பிரபுவே, பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கையில வரைந்தவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த அருமையான காலை வேளையில உம்முடைய வாக்குத்தத்தம் எங்களை தேற்றியதுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபையான வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தியதுக்காக நன்றி ராஜா. உம்முடைய மகிமையான ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுத்ததனால நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியா எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பலப்படுத்தி, எங்களை சகாயம் செய்து நல்வழியை நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சங்கீதம் 65:11ஆம் வசனம் சொல்கிறபடி, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன், பாதை மெய்யாய் போய்கிறது வார்த்தையின்படியா. என் தேவனுடைய மகிமை உபத்திரமான இந்த காலத்துல கூட இந்த வார்த்தை எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. இந்த சத்தியம் எங்களை ஆசீர்வதிக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய விசேஷமான கிருபையும் உன்னதமான கரமும் எங்களோடு கூட எப்போது நிலைத்திருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் எப்போதும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.